அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். திமுக எந்தெந்த துறையில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பிரதர் ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆதாரங்களை பற்றி நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாகவே ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. மறுபடியும் வீடியோ ஆதாரம் கேட்டிருக்கீங்க. இப்போ வீடியோ ஆதாரம் எடப்பாடியார் ஆளுநர்கிட்ட போய் அவரை பெட்டிஷன் கொடுத்தது, எந்தெந்த துறையில் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலாக அவர் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். அந்த வீடியோ முழுசாக போய் பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோலையும் நான் ஆட் பண்ணுறேன். சில விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணுறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை டைப் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நான் சொன்னதை விட அவங்க என்ன சொல்கிறாங்கிறது முழுசாக கேளுங்க. கேட்டுட்டு மறுபடியும் வீடியோ ஆதாரங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோ ஆதாரமும் எங்களால் கொடுக்க முடியும். அதையும் நாங்கள் கொடுக்குறோம். சும்மா அடிச்சு விட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் திமுக கிடையாது பிரதர். நாங்களும் அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களும் வீடியோ போடுறோம் பிரதர். ஸோ பார்த்துக்கோங்க. அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி,